ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே vlogs. இன்றைக்கி நாம் வீடியோவில் ஜெர்மனியில் இருக்க அன்ஸ்கில் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. அன்ஸ்கில் ஜாப்ஸ் அப்படின்னா என்னென்னா டிகிரி இல்லை ஜாஸ்தி படிக்காதவங்களுக்கான வேலை வாய்ப்புகளுங்க. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் என்னென்ன ஜெர்மனியில் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு அன்ஸ்கில் லேபராக இருந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுங்க. தவறாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, ஃபஸ்ட்டு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணுங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்க சும்மா வீடியோஸ் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இல்லை, இது ஃபேக் அப்படி சொல்லிட்டு ஒரு பரவலான ஒப்பீனியன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேங்க. இப்போ எங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வீடியோவுக்கு எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 100 ரூபா கூட கிடைக்காதுங்க. ஆனால் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி நாங்கள் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க. அதுவும் எங்கள் பிஸி ஸ்கெடியூலிங்க. அதுவும் நாங்கள் இருக்கிறது நாங்கள் லண்டனில் இருக்கோங்க. எங்களுக்கு 1 மணி நேரம் நாங்கள் நார்மலாக வேறு ஏதாவது வேலை பார்த்தா கூட 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் ஈஸியாக கிடைக்குங்க. ஸோ நான் இது நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, நாங்கள் ஃபாரின் ட்ரை பண்ணும்போது 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எல்லாம் பண்ணி நாங்களே எல்லாம் பண்ணி வந்தோம். ஸோ அதனால தான் நமக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்தால் சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க நம்ம வீடியோ போடுறோம். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வீடியோ பாருங்கள். நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் பாருங்கள். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு ஃபேக்கு, இது ஃபேக்கு, உண்மை இல்லை அப்படின்னுங்கிற ஒப்பீனியன் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஜெர்மனி பற்றி பார்த்துடலாங்க. ஜெர்மனினா எல்லாத்துக்குமே இப்போது காமனாக தெரியுங்க. அது ஒரு வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரி. அதோட கேபிட்டல் பெர்லினுங்க. அங்கே பாப்புலேஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 84 மில்லியன் வரைக்கும் வந்துருச்சுங்க. அஃபிஷியல் லாங்குவேஜாக அவங்க யூஸ் பண்ணுறது ஜெர்மனி தாங்க. பட் இங்கிலீஷும் அங்கே பரவலாக பேசுகிறாங்கங்க. அதனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் முக்கால்வாசி இருக்காதுங்க. அதாவது அன்ஸ்கில் லேபரை பார்த்தா அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கங்க, உங்களுக்கு ஜெர்மனி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற கரன்சி யூரோங்க. இன்னொரு அட்வான்டேஜ் ஜெர்மனியில் என்னென்னாங்க, ஜெர்மனி ஒரு செங்கன் நாடு அப்படிங்கிறனால நீங்கள் மற்ற செங்கன் கண்ட்ரி ஆஸ்ட்ரியா, பெல்ஜியம், அதுக்கப்புறம் ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 28-29 கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் தாராளமாக சுற்றி பார்க்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாங்க. ஜெர்மனியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜாஸ்தி கண்டென்ட்லாம் பார்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஜெர்மனியில் இருக்க அன்ஸ்கில் ஜாப்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் அந்த ஜாப்ஸை நம்ம எந்தெந்த வெப்சைட்ஸில் போய் அந்த ஜாப் எல்லாம் தேடணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இது மட்டும்தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் ஒர்க்கருங்க. இப்போ ஜெர்மனின்னு எடுத்துட்டாலேங்க நிறையா அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸுக்கு ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க எப்பயுமே. ஸோ உங்களுக்கு ஃபார்மிங் வேலை, அதுக்கப்புறம் இந்த ஆடு மாடு அதெல்லாம் பராமரிக்கிற வேலை, அதுக்கப்புறம் வயலில் மற்ற வேலைகள், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நிறையா வேலைங்க இருக்குங்க. டிராக்டர் இது பண்ணுறது, அந்த மாதிரி என்னென்ன நீங்கள் அக்ரிகல்ச்சரில் என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கான ஓப்பனிங் அங்கே இருக்குங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஜெர்மனி ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க. ஸோ அங்கே அக்ரிகல்ச்சர் ஒர்க்கருக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காரணம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க நாட்டு மக்கள்கள் யாரும் இப்போ இந்த மாதிரி வேலைகள் அவ்வளோ விரும்புறதில்ல. அதுக்கு நான் அவங்களோட காரணங்கள் என்னவாக வேணால் இருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஜாப் தெரிஞ்சவங்க அதில் ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அதனால இப்போ அவங்க ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜாப்க்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக எடுக்கிறாங்கங்க. அதனால இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாமே நீங்கள் வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பயுமே அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்குங்க. இன்னொரு காரணம் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்னு நம்மளுக்கு தெரியுங்க எவ்வளோ உழைப்பு தேவைப்படும், எவ்வளோ கடினமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்களுக்கு அகெயின் ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கனால அவங்க இப்போ ஃபாரின் ஒர்க்கர்ஸையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக எடுக்கிறாங்க.
பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க லோக்கல் வந்து ஹையர் பண்ணால் அவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி கிடைக்கும். இதே வந்து நம்ம ஃபாரினர் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி சம்பளம் கொடுத்தா அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குங்க கம்பெனிஸ் கிட்ட. இதனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்குங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் நான் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கு அப்படியே நீங்கள் வேறு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு தேடிட்டு நீங்கள் மாற்றிக்கலாங்க ஜாஸ்தி சம்பளங்களுக்கெல்லாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அப்படின்னு நான் சொல்லும்போது இதில் நிறைய வேலை இன்க்ளூட் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரீஷியனு, ப்ளம்பிங் ஒர்க் இது எல்லாமே இதுக்குள்ளே வருங்க. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரிஸ்லலாம் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு நிறைய வேகன்சிஸ் பார்க்கலாம். நான் வெப்சைட்ஸை பின்னாடி கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. நீங்கள் அங்கே போய் தேடி பார்த்து அப்ளை பண்ணலாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான வேலைன்னு பார்த்திங்கன்னாங்க டிரைவர் ஜாப்ஸுங்க. டிரைவர் ஜாப்ஸ் வந்துட்டு பொறுத்த மட்டும் ஜெர்மனின்னு மட்டும் இல்லைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க டிரைவர் ஜாப்ஸ்னால் அக்ராஸ் யூரோப் வந்துட்டு உங்களுக்கு நிறையா வேகன்சிஸ் இருக்குங்க. டிரைவருன்னு நான் இங்கே குறிப்பிடும்போது வந்துட்டு இந்த டாக்ஸி டிரைவர் அவங்களுக்கெல்லாம் வந்து வேகன்சி இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோ இருக்காதுங்க. உண்மை சொல்லணுன்னா நான் டிரைவர் நீங்கள் குறிப்பிடும்போது வந்துட்டு பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ், ஹெவி வெஹிக்கல், ட்ரக் டிரைவர், லாரி டிரைவர் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹெவி வெஹிக்கல் டிரைவர்ஸ்னால் நிறையா ஓப்பனிங் இருக்குங்க. மற்றபடி டாக்ஸி டிரைவருக்கு இருக்கான்னா இருக்குங்க. பட் ஆனால் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை, கம்மியாக இருக்குங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஜாப்புங்க. நீங்கள் இந்த டிரைவர் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணலாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பிக்கருங்க. இப்போ வந்துட்டு இந்த வேலைக்கு வந்து ஜெர்மனியில் தனியாக ஒரு வீசா கேட்டகரியே இருக்குங்க. சீசனல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீசன் வரும்போது, அதாவது வெஜிடபிள் ஃப்ரூட் பிக்கர் சீசன் வரும்போது அவங்களுக்கு இந்த வேலைகளுக்கெல்லாம் ஆள் கிடைக்காதனால கவர்மெண்ட்டே ஒரு புது வீசாவை கொடுத்துருக்காங்கங்க. அந்த வீசாவை யூஸ் பண்ணி அவங்க ஆளுங்களை வந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்து வேலை செய்ய வைக்கிறாங்கங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய வேலை இருக்குங்க. ஆப்பிள் பொரிக்கிறது, ஸ்ட்ராபெரி பொரிக்கிறது, அப்புறம் ஏக்கச்சக்கமான வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குங்க. நிறைய விதமான பிக்கிங், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பிக்கிங் ஜாப்ஸ் இருக்குங்க. அதனால நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இந்த இதில் இருந்தால் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் நமக்கு தெரிஞ்சபடி தேவையில்லைங்க. அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் சும்மா எனக்கு அவ்வளோ எதுவும் நாலேஜ் எதுவும் பர்டிகுலராக எதுலேயும் தெரியாது, பட் ஆனால் இந்த வேலை நான் செய்வேன், நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாஃபுங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாஃபு நான் சொல்லும்போது இது வந்துட்டு வெயிட்டரு இல்லை செஃப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வருங்க. எனக்கு கொஞ்சம் கமெண்ட் கூட வந்துருந்ததுங்க ஒரு 2-3 வீடியோவில் அன்ஸ்கில் ஜாப் பற்றி பேசும்போது. நான் வந்து பீஸா மாஸ்டர் எனக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ எல்லா யூரோப் நாட்லேயும் வந்துட்டு பீஸா வந்து எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அந்த வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். யார் கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கான ஆன்சர் இது தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கேள்வி என்னென்னாங்க, இந்த ஹோட்டல் சம்மந்தமான வேலைகள் செய்யும்போது எனக்கு வந்துட்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட உணவுகள் சமைக்க தெரிஞ்சால் தான் நான் அப்ளை பண்ணணுமா, அதை பற்றி நாலேஜ் வேணுமானா அப்படிலாம் கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாலுங்க மூளைக்கு மூளை இந்தியன் ரெஸ்டாரண்ட் தாங்க இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து லண்டனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த முக்கில் திரும்பினாலும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ அவ்வளோ பாப்புலராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்தியன் இது சம்மந்தமாக தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம காசெல்லாம் ஒன்றும் கட்ட போகிறதில்ல, சும்மா ட்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி வெயிட்டர் ஜாப்பு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தமாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா தாராளமாக எதுவும் தயக்கப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கிடைக்க போது, அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த அப்ளிகேஷனில், அவ்வளோதான். பட் முயற்சி பண்ண தாங்க கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து முக்கியமான வேலைங்க ஹவுஸ் கீப்பிங்குங்க. ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்துட்டு நிறையா வேகன்சி இருக்குங்க. எல்லா ஹோட்டல்லையும் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிளீனரு, ஜானிட்டர்ஸு இந்த மாதிரி வேலைக்கு வந்து எப்பயுமே அங்கே டிமாண்ட் இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கே தெரியுங்க, ரொம்ப கடினமான வேலைகள், ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பு போட்டு செய்கிற வேலைங்க. அதனால் இதுக்கெல்லாம் வந்து எப்பயுமே டிமாண்ட் எடுத்துகிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் இந்த துறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணலாங்க. அடுத்து ஒரு முக்கியமான இது வந்துட்டு வேர்ஹவுஸ் ஒர்க்கருங்க. இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் வேர்ஹவுஸ் வேலைகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்கங்க.
அது வந்து ஏன்னா, இப்போ எந்த நாட பார்த்தீங்கனாலுமேங்க, இங்க வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டா இருக்குங்க. எல்லா ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய 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 வேர்ஹவுஸஸ் இருக்குங்க. அதனால அதில வேலை பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துட்டு தாங்க இருக்கும். அந்த காரணத்தால தான் நீங்க YouTubeல நெறைய வீடியோ பார்ப்பீங்க. வேர்ஹவுஸ் வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெர்மனியும் இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. ஜெர்மனிலயும் நெறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குங்க. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு, மெட்டீரியல் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு அவங்களுக்கு வேர்ஹவுஸ் இருக்குங்க. ஸோ அந்த வேர்ஹவுஸில் வேலை செய்கிறதுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துட்டு தாங்க இருக்கும். இப்போ நான் வேர்ஹவுஸ் வேலை செய்யும்போது சொல்லும்போது அங்கே வந்து நிறைய வேலைகள் இருக்குங்க. ஒரு ஒரு பொருளை தூக்கி அங்கே வைக்கிறது, எடுக்கிறது, பிக்கிங்கு, பேக்கிங்கு, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குங்க வேர்ஹவுஸ்லேயே. அதுலேயே ஒரு 10-15 வேலை இருக்குங்க. சூப்பர்வைசரு, மேனேஜர் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதில் முக்கியமானது குறிப்பிடணுன்னா அந்த பிக்கிங்கு, பேக்கிங்கு, அதுக்கப்புறம் ஃபோர்க் லிஃப்ட் டிரைவருங்க. ஃபோர்க்லிஃப்ட் டிரைவருன்னு நான் சொல்லும்போதுங்க, நீங்கள் வந்துட்டு லைசன்ஸ் இருக்கணுங்க. நீங்கள் ஃபோர்க்லிஃப்ட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேஷன் அண்ட் லைசன்ஸ் இருக்குங்க. அந்த லைசன்ஸ் நீங்கள் வச்சுருந்தா தான் நீங்கள் ஃபோர்க்லிஃப்ட் டிரைவருக்கு அப்ளை பண்ண முடியுங்க. சும்மா வந்துட்டு எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு அப்ளை பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு அந்த ப்ராசஸ், அந்த சர்டிஃபிகேஷனும் அந்த லைசன்ஸும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா வேர்ஹவுஸில் இருக்க மற்ற வேலைகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அடுத்து வந்துட்டுங்க, ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலை வந்து ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட் ஜாப்ஸுங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லா நாடுலேயும் பார்த்திங்கன்னாங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் நிறையா இருக்குங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்து நம்ம ஒரு தெருவுலேயே 4-5 கடை இருக்கும். இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு பெரிய ஏரியாவுக்கு ஒரு ஏரியானா அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 4-5 பெரிய சூப்பர் மார்க்கெட், நம்ம ஊரில் மால்லெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டு எப்பயுமே ஜாப்ஸு வேக்கன்சி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ நாங்கள் இருக்க இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போகிற சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தாங்க நிறையா பேர் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே வேலை செய்கிறீங்கன்னா, யாராவது கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஏதாவது பொருள் எங்கேயாவது இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த பொருளோட பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே வேலை செய்யும்போது அது கண்டிப்பாக எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பிஸ்கட் அப்படின்னா நீங்கள் அந்த கவுண்டர் கூட்டிகிட்டு போய் விடுவீங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த அளவு உங்களுக்கு புரிதல் இருந்தால் போதுங்க நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இப்போ அவங்க ஏதாவது இங்கிலீஷில் கேட்குறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு நீங்கள் தாராளமாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்துட்டு கூப்பிட்டு விட்டு அவங்களுக்கு பதில் சொல்லாங்க. இப்போ நாங்கள் போகிற சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் யாராவது கிட்ட ஏதாவது கேட்டு ஏதாவது எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு புரியலனா அவங்க கொல்லிக்க கூட்டி விடுவாங்க. நாங்கள் அவங்க கிட்ட கேட்போம். அப்போ அவங்க எங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க சூப்பர் மார்க்கெட் ஜாபில் வந்து இருக்க ஒரு அட்வான்டேஜு. உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷுமே அவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறையா ஜாப்ஸ் இருக்குங்க. கேஷியரு, அதுக்கப்புறம் அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குங்க. அதில் எதுனாலும் உங்கள் அப்ளை பண்ணலாங்க. சரி, அடுத்து வந்துட்டு இவ்வளோ ஜாப் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எங்கே போய் நான் தேடுறது அப்படின்னு கேட்பீங்க. இதுதாங்க ஜெர்மனியில் இருக்க முக்கியமான ஜாப் வெப்சைட்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 சைட்ஸ் இருக்குங்க. இந்த எல்லா சைட்ஸ்லேயும் போய் பொறுமையாக நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லை வேர்ஹவுஸ் அப்படின்னா வேர்ஹவுஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குங்க. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களால் எவ்வளோ ஜாப் முடியுமோ அவ்வளோ ஜாப் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஒரு 100 அப்ளிகேஷன் போட்டால் தாங்க ஒரு 10 அப்ளிகேஷனுக்கு ரிப்ளை வரும். அதில் ஒரு 2-3 அப்ளிகேஷன் நமக்கு கிடைக்கும். இப்படி தாங்க வந்துட்டு யதார்த்தமான விஷயம். இப்படி தான் நடக்கும். நாங்கள் ட்ரை பண்ணும்போதே நாங்கள் 2 வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு இப்படி தாங்க எங்களுக்கும் கிடச்சிச்சு. ஸோ அது வந்துட்டு நான் கிடைக்கிறேன், எனக்கு ரிப்ளை வரல அப்படின்னலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு இது வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. முயற்சி பண்ணாதாங்க கிடைக்கும். ஸோ இது அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் டிலேடாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கு தேங்க்ஸுங்க. இனி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.